நீங்க இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு பாம்பு உங்கள தொரத்துது. தடுக்கி கீழ விழுந்துடுறீங்க. டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கனவு. இதே மாதிரி பரிசு வாங்குற மாரி, மாடியில இருந்து கீழ விழுற மாரி, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துற மாரி நெறைய கனவு நமக்கு வரும். ஆனா இந்த கனவு எதுக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கனவுகள பற்றி படிக்கிற துறைக்கு ஒனைராலஜின்னு பேரு. இந்த கனவுகள் நம்ம கடந்த காலத்தோட பிரதிபலிப்பு மட்டுமா, இல்ல எதிர்காலத்துல நடக்க போறத முன்னாடியே நமக்கு அறிவுறுத்துதா அப்படின்னு நெறையவே ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. இத பத்தி நெறைய முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும், லாஸ்ட்ல 2 தியரி எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் தியரி என்ன சொல்லுதுன்னா, கனவுகள் நம்மள நிஜ வாழ்க்கைக்கு தயார் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வர்ற பெரும்பாலான கனவுகள் பார்த்தீங்கன்னா, பயமுறுத்துற மாரியும், பதட்டப்படுத்துற மாரியும், கோபப்படுத்துற மாரியும் இந்த மாரியான நெகட்டிவான ட்ரீம்ஸ் தான் நமக்கு நெறைய வரும். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாத நிலையில பயம் மாதிரியான உணர்வுகளை முன்னதாவே தோற்றுவிச்சு நம்ம பிரெயின் நம்மளை எச்சரிக்கை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியரி படி கனவுல நிறைய பயத்தையும் பதட்டத்தையும் அனுபவிக்கிறவங்க நிஜ வாழ்க்கையில இதை ஈஸியா ஹேண்டில் பண்றவங்களா இருப்பாங்க, வலிமையான நரம்பு மண்டலத்தையும் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் தியரி என்னன்னா, நம்ம தூங்கும் போது நம்ம மூளையும் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. நம்ம தூங்கும் போது நம்ம மூளையோட சில பகுதிகள் இயங்கிட்டு தான் இருக்கும். ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம பல இடங்களுக்கு போயிருப்போம், பல பேரை மீட் பண்ணியிருப்போம். இந்த நினைவுகளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை தான் நம்ம மூளை செஞ்சுட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சோன்னா அந்த விஷயத்தோட சம்மந்தப்பட்ட எல்லா நிகழ்வுகளுமே நமக்கு ஞாபகம் வர்ற மாதிரி அது கனெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணும். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தேவையில்லாத நினைவுகள் எல்லாத்தையுமே நம்ம பிரெயின் வந்து அகற்றிடும். ஆக பிரெயினோட இந்த ப்ராசஸ் அப்போ தோன்றக்கூடிய ஒன்றுக்கொன்று சம்மந்தமில்லாத இந்த நினைவுகள் தான் கனவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் தூங்கும்போது கனவு காண்கிறாரா இல்லையான்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கண்களை பார்த்தீங்கன்னா அதில் சின்னதாக ஒரு அசைவு தெரியும். இதுக்கு ரப்பிட் ஐ மூமெண்ட் அப்படின்னு பேர். அப்படி அசைவு தெரிஞ்சதுன்னா அவர் கனவு கண்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டைம் யாராவது தூங்கும்போது நீங்களும் செக் பண்ணி பாருங்கள்.